ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அட்சய திருதியை 2026 ஸ்நானம், தானம், பூஜை மற்றும் ஆன்மீக சாதனைகளின் மகத்துவம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அட்சய திருதியை என்பது முடிவில்லாத செழிப்பை குறிக்கும் மங்களகரமான நாள். இந்த நாளில் தானம் செய்வது, தங்கம் வாங்குவது மற்றும் இறை வழிபாடு செய்வது வாழ்வில் நீங்காத செல்வம், அமைதி மற்றும் வெற்றியை தரும் என்பது நம்பிக்கை. இது புதுப்பித்தல் மற்றும் வளமான வாழ்விற்கான ஒரு சிறந்த தொடக்க நாளாக போற்றப்படுகிறது. சித்திரை மாத வளர்பிறை 3வது நாளில் கொண்டாடப்படும் அட்சய திருதியை வற்றாத செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் தொடங்கப்படும் எந்த ஒரு நற்செயலும் பல மடங்கு பலன் தரும் என்பதால் மக்கள் தங்கம் வாங்கவும் புதிய தொழில்களை தொடங்கவும் ஆர்வம் காட்டுகிறார்கள். அட்சய திருதி என்பது சனாதன தர்மத்தில் மிக உயர்ந்த புண்ணிய தினமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் செய்யப்படும் எல்லா நற்காரியங்களையும் அக்ஷயம், அதாவது எப்போதும் குறையாத பலன் என்பது சாஸ்திரம். ஆகவே இந்த நாளில் ஸ்நானம், தானம், பூஜை, ஜபம் போன்றவற்றை செய்வது வாழ்க்கையில் ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தை வழங்கும். அட்சய திருதியன்று என்ன செய்ய வேண்டும், எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்கிறது என்பது பற்றி ஜோதிடர்கள் என்ன சொல்கிறார்கள், அதையும் இந்த வீடியோவில் சேர்த்து பார்ப்போம். அக்ஷய திருதியை நாளில் புனித ஸ்தானத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளது. கங்கை, காவிரி அல்லது சமுத்திர ஸ்நானம். இந்த நாளில் கங்கை, காவிரி போன்ற புனித நதிகளிலும் அல்லது கடலிலும் நீங்கள் ஸ்நானம் செய்வது பல ஜென்ம பாவங்களை நீக்கி அக்ஷய புண்ணியத்தை தரும். வீட்டில் ஸ்நானம், தீர்த்த யாத்திரை செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே ஸ்நானம் செய்யும் போது கங்கை, காவிரி உள்ளிட்ட அனைத்து புனித நதிகளையும் மனதில் நினைத்து ஸ்நானம் செய்தாலும் அதே புண்ணியம் கிடைக்கும். இந்த நாளில் செய்யப்படும் தானம் அளவில்லாத புண்ணியத்தை தரும். சிறிய தானம் கூட பித்ருதோஷம், தெய்வ அருள் குறைவு மற்றும் நவகிரக தோஷங்களை நீக்க உதவும். தானமாக வழங்கக்கூடிய பொருட்கள் என்று பார்த்தால் அரிசி, பாசிப்பருப்பு, பழங்கள், பூக்கள், தாமிரம், வெள்ளி பாத்திரங்கள், உடைகள், தண்ணீர் நிரம்பிய குடம், குடை, விசிறி, நெய், சர்க்கரை, உப்பு போன்றவை. தானம் எப்போதுமே ஏழை, தேவையுள்ளவர்கள் அல்லது வேத பாராயணம் செய்யும் பிராமணர்களுக்கு தான் வழங்க வேண்டும். பிராமணர்களை வீட்டிற்கு அழைத்து ஸ்நானம் செய்வது மிக உயர்ந்த பலனை தரும். இந்த நாளில் செய்யப்படும் தானம் பல பிறவிகளுக்கும் நன்மை தரும். அட்சய திருதிய நாளில் மகா வித்யா மாதங்கி தேவியின் சாதனை மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஜாதகத்தில் உள்ள ஸ்திரீ தோஷம் நீங்கும், தாயாரின் உடல் நலம் மேம்படும், அபிச்சார மற்றும் தந்திர பாதிப்புகளில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும், கல்வி, அறிவு மற்றும் செல்வ வளம் கிடைக்கும். சங்கல்பம், அதாவது சித்திரை சுக்ல திருதியன்று மாதங்கி தேவியை தியானித்து தாயுடைய நலம் அல்லது ஸ்திரீதோஷ நிவாரணம் வேண்டி சங்கல்பம் எடுக்க வேண்டும். மாதங்கி சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து சிவப்பு பூக்கள் மற்றும் அஷ்டகந்தம் கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். மாதங்கி தேவிக்கு தேன் மிகவும் பிரியம். ஆகவே தேன் நெய்வேத்தியம் சமர்ப்பிக்க வேண்டும். குறைந்தது 9 நாட்கள் இரவு 10 மணிக்கு பிறகு இந்த சாதனையை தொடர வேண்டும். இறுதி நாளில், அதாவது ஏகாதசி அன்று திராட்சை மற்றும் தேன் கொண்டு ஓமம் செய்வது சிறந்தது. பூஜையில் சமர்ப்பிக்கப்பட்ட தேனை தாயார் அல்லது மனைவிக்கு வழங்கினால் அவர்களுடைய உடல் மற்றும் மன துன்பங்கள் குறையும். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 20 அன்று அக்ஷய திருதியை அனுஷ்டிக்கப்படுகிறது. சூரியோதய காலமும் ரோகிணி நட்சத்திரமும் இணைவதால் காலை நேரம் பூஜைக்கு மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் என்னவென்று பார்த்தால், அக்ஷய திருதியில் புதிய பொருட்கள் வாங்குவது நல்லது என்ற நம்பிக்கை தவறானது. இந்த நாளில் செய்யும் செயல்கள் தான் பல மடங்கு அதிகரிக்கும். எனவே பணத்தை செலவு செய்வதால் செலவுகள் அதிகரிக்கும். இஷ்ட தேவதா மற்றும் குலதெய்வ பூஜை செய்யுங்கள். வீட்டிலேயே பக்தியுடன் பூஜை செய்ய வேண்டுங்கள். ரோகிணி நட்சத்திரத்தின் சின்னம் ரதம் என்பதால் வாகனங்களை சுத்தம் செய்து பூஜை செய்வதும் சிறப்பு தரும். இந்த நாளில் திருமணம், நிச்சயதார்த்தம், கட்டிடம் கட்டுதல் போன்ற எந்த ஒரு சுப காரியங்களையும் நீங்கள் தாராளமாக தொடங்கலாம். தானத்துடன் சேர்த்து மந்திர ஜபம் அல்லது இஷ்ட தேவதை, குலதெய்வ பூஜை செய்வது மிகுந்த பலன்களை தரும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.